தொடைகள் என்றால் என்ன இந்த விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கிரேட் 7ல இருந்து இருக்கு தொடைகள் பற்றிய அறிமுகம். என்ன தொடைகள்னு சொல்றது? வரையறுக்கப்பட்ட ஒரு கூட்டம். என்ன வரையறுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்க என்ன சொல்லுவோம்? தொடைகள்னு சொல்லி அறிமுகமான வகுப்புகள் பார்த்தது. அப்ப இதுல நாங்க சில உதாரணங்களுக்குள்ள நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை பத்தின மேலதிகமாக ஒரு தெளிவை நாங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த உதாரணங்கள் மூலமாக நாங்க பாருங்கள். கீழே தரப்பட்டுள்ள ஆஹ் இந்த கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கூட்டமும் தொடையாகுமா என தீர்மானிக்க. இப்ப இதுல முதலாவது கூட்டம் இப்ப 5 வகையான கூட்டங்களை பத்தி எங்கள்கிட்ட தந்திருக்கான். முதலாவது கூட்டம் எப்படியான கூட்டம் சொல்லிச்சுன்னா, 0க்கும் 30க்கும் இடையிலுள்ள 4 மடங்குகள். 0க்கும் 30க்கும் இடையிலுள்ள 4 மடங்குகள். 2வது என்ன? இலங்கையின் மாவட்டங்கள். ஏன்னா இப்ப ஒரு கூட்டம் சொல்லிச்சேன்னா என்ன, இப்ப நாங்க உதாரணத்துக்கு எங்கட வகுப்பறை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் வகுப்பறையை நாங்க ஒரு கூட்டம் சொல்லுவோம். ஏன்? எப்ப நாங்க ஒரு ஆள் இருந்தா என்ன சொல்ல மாட்டோம், அது கூட்டம் சொல்ல மாட்டோம். என்ன ரைட். அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆக்கள் என்ன செய்வாங்க, அதுல இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ஆக்கள் இருக்கணும். என்ன இப்ப இந்த ஆக்கள்னு சொல்றது நாங்க தொடைன்னு சொல்ற பகுதியில நாங்க கைக்குள்ள எப்படி கேட்போம்னா மூலகம். ரைட். ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் இருக்கிற டைம்ல அதை நாங்க என்ன தொடைன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த தொடைக்கு சில வரைவிலக்கணம் இருக்கு. இப்ப எல்லா கூட்டங்களையுமே நீங்க என்ன தொடைன்னு சொல்லலாமான்னு கேட்டால் இல்ல. சில பண்புகளை வச்சு நீங்க என்ன செய்யணும், வரையறை செய்யணும். உதாரணத்துக்கு தரம் 9 மாணவர்கள் சொல்றது நாங்க என்ன செய்வோம், ஒரு கூட்டமாக சொல்லுவோம். என்ன இலங்கையினுடைய ஜனாதிபதிகள் என்ன போட்டா நாங்க என்ன செய்வோம், அதாவது ஆரம்பத்திலிருந்து நாங்க இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யலாம், எழுதிட்டு வரலாம் எல்லாரும் பேரையும். என்ன அந்த எல்லார பேரும் நிறைய ஆட்களோட பெயர் சேரக்குள்ள அது ஒரு கூட்டமாக என்ன செய்து கொள்ளே மாறுது. அப்ப அந்த நேரத்தில நாங்க அதுக்கு என்னென்று பேர் வைக்கலாம், அது ஒரு தொடைன்னு பேர் வைக்கலாம். இங்க முதலாவது என்ன, 0க்கும் 30க்கும் இடையில 4 மடங்குகள். ரைட். இதை நாங்க தொடைன்னு சொல்லலாமான்னு கேட்டா, தொடைன்னு சொல்றதுக்கு என்ன அடிப்படையாக வந்துட்டு என்ன பண்புகளை வச்சு நாம என்ன செய்யறோம், வரையறை செய்யறோம். என்ன இதுல 4 மடங்குகள் எழுதுறதுக்கு என்ன செய்யணும், 4, 8, 12 என்ன இப்படி போயிட்டு கடைசியில என்ன வரும், 28 வரைக்கும் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ரைட். அப்ப இதை நாங்க வரையறை செய்து ஏன்னா மூலகங்களை இனங்காணக்கூடியமா இருக்கிறதுனால இவரை நாங்க என்னன்னு சொல்லலாம், இவர் ஒரு தொடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே கேள்வியை நாம யார்கிட்ட கேட்டாலும் இதை விட நமக்கு என்ன செய்யணும், பிள்ளைகள் வரணும். அதாக முக்கியமான விஷயம். சரிதானே? இந்த கேள்வியை வந்துட்டு என்ன ஒரு 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 விஷயம், ஒரு கூட்டம் தொடையாகுமா இல்லையான்னு நாங்க எப்படி தீர்மானிக்கிறோம்டா, அதே விட என்ன செய்யணும், எல்லாருமே சொல்லணும். சொல்லுவாங்களாக இருந்தால், அதுக்கு சாத்தியம் இருந்தா அதை நாங்க என்னன்னு சொல்லலாம், அது ஒரு தொடையாகும் சொல்லலாம். இலங்கையின் மாவட்டங்கள் என்ன, இலங்கையின் மாவட்டங்களை சொல்லுங்கன்னு சொல்லிச்சோன்னா எல்லாரும் நாம் என்ன செய்வோம், மொத்தம் என்ன 25 மாவட்டங்கள் இருக்கணும். 25 மாவட்டங்களோட பேரையும் நாம் என்ன செய்வோம், வரிசைக்கு எழுதிட்டு வருவோம். அப்ப இதுவும் என்னையாக வரலாம், தொடையாக என்ன செய்யலாம், வரலாம். கணிதத்தில் திறமையுள்ள மாணவர்கள், கணிதத்தில் திறமையுள்ள மாணவர்கள் சொல்ல போக அதை நாங்க என்ன செய்யலாது, எல்லாருக்கும் ஒரே விட வருமா, ஒரே விடையை சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமான்னு கேட்டா இல்லைன்னு. இப்ப இதுக்கு சரியான ஒரு வரையறை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமான விடையன்னு செய்யலாம். இப்ப தரம் 9க்கு ஒரு 3 மேத்ஸ் பாட டீச்சர்ஸ் மாதிரி வராங்கன்னு வச்சுக்கொள்வோம். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாரு, இவர் கட்டிக்காரால் என்ன செய்வார், இனம் கண்டு வச்சிருப்பாரு. அப்ப நாங்க திறமைன்ற அடிப்படையில ஏன்னா இந்த பண்பை வச்சு ஒரு கூட்டத்தை நாங்க என்ன செய்யலாது, உருவாக்க இயலாது. அப்ப இது என்னையாக வராது, எங்களுக்கு ஒரு தொடையாக வராது. அதே போல முக்கோணியன்கள் சொல்லி நாம என்ன யாரை கேட்டாலும், இப்ப இலங்கையில கேட்டாலும் தான், என்ன வேற எந்த நாடுகள்ல கேட்டாலும் தான் எல்லாரும் ஒரே விடையத்தான சொல்லப்படும். முக்கோணியன்கள் என்ன வரப்போகுது, 1ல இருந்து ஆரம்பிச்சு என்ன செய்ய போகுது, அந்த முக்கோணியன்கள் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. என்ன அப்ப இந்த விட எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும். என்ன
எல்லாத்தையும் இருந்து ஒரே மாதிரிக்கு விட கிடைக்குமாக இருந்தால் அந்த கூட்டத்தை நாங்க என்னன்னு சொல்லலாம், தொடை என்று சொல்லி சொல்லலாம். மிக பெரிய 10 நிறைவெண்கள், மிகப்பெரிய 10 நிறைவெண்களை கேட்டா என்ன இதை நாங்க வரையறை செய்யலாமா? மிகப்பெரிய 10 நிறை என்று சொல்லி என்ன ஆளுக்கு ஒரு விடையை நாம் என்ன செய்ய போறோம், சொல்ல போறோம். ஏன்னா அது ஆக பெருசின்னு முதலாவது நம்ம டிசைட் பண்ணிடலுமா? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தானே என்ன இது மிகப்பெரிய 10 நிறைவெண்கள் சொல்லி நாம் என்ன செய்யறது போடுறது. அப்ப இதுவும் என்ன, ஒவ்வொரு ஆளுக்கு என்ன செய்ய போகுது, ஆளுக்கு ஒரு விட வரப்போகுது. அதனால நாங்க இதென்ன, இது ஒரு தொடை இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நாங்க என்ன செய்யலாம், வரலாம். இப்ப இதே போல சில பண்புகளை வச்சு நாங்க என்ன செய்யலாதுன்னா ஒரு கூட்டத்தை வரையறை செய்ய இயலாது. ஏன்னா அழகான மாணவர்கள் என்ன, அப்ப அந்த ஒரு அடிப்படையிலையும் கேட்டா என்ன, அழகான மாணவர்கள் சொல்லி கேட்க போனோம்னு சொல்லிச்சுன்னா, அல்லது அழகான பூக்கள், அழகான பூக்கள் சொல்லி கேட்டா என்ன, ஆளுக்கு ஒரு விடையே சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பூ வடிவா இருக்கும், அழகா இருக்க பூ என்ன. அப்ப அந்த நேரத்தில என்ன அழகு, இந்த திறமை என்ன, இப்படியான விஷயங்களை வச்சு நாங்க என்ன செய்யலாதுன்னு நினைச்சுன்னா அந்த கூட்டத்தை வரையறை செய்ய இயலாது. சரியான இப்ப இந்த விஷயம் நாம என்ன செஞ்சிருக்கோம், ஏற்கனவே வந்துட்டு தரம் 8ல வந்து பார்த்துருக்கோம். அப்ப அடிப்படையா நமக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு கூட்டம் தொடையாகுமா இல்லையான்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இவ்வளவு நேரம் பார்த்துருக்கோம். எப்படி கண்டுபிடிக்கிற, எல்லாருக்கும் ஒரே விட வருமாக இருந்தால், எல்லாரும் ஒரே விடையை சொல்றது சாத்தியமாக இருந்தால் அதை நாங்க என்னன்னு சொல்லலாம், அது தொடைன்னு சொல்லி சொல்லலாம். அப்படி சாத்தியம் இல்லாட்டி நாங்க அதை தொடைன்னு சொல்ல இயலாது. இது என்ன இலகுவாக நீங்க என்ன செய்யலாம், இந்த வரைவிலக்கணத்தை தொடைக்கு நீங்க என்ன செய்யலாம், பாவிக்கலாம். ரைட். அதுபோல சில விஷயங்கள் நீங்க ஏற்கனவே நாம் என்ன செஞ்சிருப்போம், பார்த்திருப்போம். அதுல ஒன்றுதான் என்ன, தொடைய நாங்க என்ன செய்யலாம், நிறைய வடிவங்கள்ல குறிச்சு காட்டலாம். நிறைய வடிவங்கள் என்ன செய்யலாம், குறிச்சு காட்டலாம். அதுல ஒரு மெத்தட், ஒரு முறைதான் என்ன, ஏன்னு சொல்லி ஒரு தொடை இருக்குது. அந்த தொடை என்ன, அதுக்குரிய வரைவிலக்கணம் என்ன, எப்படிப்பட்ட தொடை அது, 0 இருந்து 20 வரையுள்ள 5 மடங்குகள். அப்ப இதை நாங்க என்ன முறையில இந்த ஏண்டு செல்ற தொடைய நாங்க படத்தை விவரிச்சிருக்கோம். ஏன்னா ஏன் ஏ ஏன்னு சொல்ற ஆள் யாருன்னு படுத்திட்டு நாங்க எப்படி சொல்லி காட்டிருக்கோம், விவரித்தல் முறை. இப்ப இந்த மெதட்டுக்கு பேர் என்ன, விவரித்தல் முறை மூலம் என்ன தொடையை இனங்காணல். இன்னொன்று என்ன செஞ்சிருப்பீங்க என்றால், என்னங்கிற கேள்வி, இந்த கேள்விக்கு வார மாதிரி மூலகங்களை பட்டியல் படுத்தல் முறை மூலம் ஏ சமன் 0 இருந்து 20 வரையுள்ள 5 மடங்குகள் என்ன வரப்போகுது, 5, 10, 15, 20 என்ன. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு தொடையினது மூலகங்களையும் எழுதி அவற்றின் மூலகங்களின் எண்ணிக்கையும் காண்கின்ற சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப படத்தைக்கு தரப்பட்டது என்ன, விவரித்தல் முறை மூலம் இந்த தொடை ஏண்டா யாருன்னு சொல்லியிருக்கான். 2வது முறை மூலம் நம்ம எழுதி காட்ட சொல்லியிருக்கான். 2வது முறை என்ன, மூலகங்களை பட்டியல் படுத்தல் முறை. அப்ப மூலகங்களை பட்டியல் படுத்திருக்காங்க என்ன, இந்த தொடை ஏன்னு செல்ற கூட்டத்துக்குள்ள யாரெல்லாம் வரலாம், 5, 10, 15, 20 இவ்வளவு பேர் என்ன செய்யலாம், வரலாம். ரைட். அந்த தொடைக்குள்ள வாராக்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம், மூலகங்கள் சொல்லி சொல்லுவோம். மூலகங்கள் எப்படி எழுதி காட்டணும், ஏன்னா இரட்டை சங்கிலி அடைப்புக்குள்ள கமா போட்டு என்ன செய்யணும், அவங்களை நாங்க வேறுபடுத்தி காட்டணும். வேற என்ன கண்டிஷன் இருக்கும், ஒரே ஆக்கள் திரும்ப திரும்ப இந்த இரட்டை சங்கிலி அடைப்புக்குள்ள என்ன செய்ய இயலாது, வர இயலாதுன்னு படிச்சிருக்கும். அதே டைம்ல வேற என்ன படிச்சிருக்கோம், தொடைய நாங்க என்ன வகை குறிக்கிறதுக்கு ஆங்கில பெரிய எழுத்துக்களை தான் நாங்க என்ன செய்யணும் போலயே பயன்படுத்தணும். இந்த விஷயங்களை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், முந்தைய வகுப்புகள்ல வந்துட்டு பார்த்துருக்கோம். அப்ப எங்களோட முதலாவதுக்கு விட என்ன வரப்போகுது, ஏ சமன் 5, 10, 15, 20 மூலகங்களின் எண்ணிக்கை. ஏன்னா மூலகங்களின் எண்ணிக்கைக்கு நாங்க பயன்படுத்துற குறியீடு என்ன, நம்பர் ஆஃப் ஏ. ஏன்னா இந்த குறியீட்டுக்கு என்ன அர்த்தம், ஏஜில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை அது சமன் என்னென்று வரப்போகுது, 4 என்று வரும். 2வது பி. பியின் ஆள விவரித்தல் முறை மூலம் எப்படி காட்டிருக்கான், என்ன இவரத்துக்கு என்ன செஞ்சிருக்கான், ஒரு ஆங்கில சொல்லொன்று சந்திருக்கான். ரைட். இந்த ஆங்கில சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்கேன். இந்த எழுத்துக்கள் தான் என்ன எங்களுக்கு பீண்டு செல்ற தொடையாக என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அப்ப என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, ஆர் இருக்கு, கமா இ, சி, ஓ, கமா என், கமா திரும்ப நான் என்ன செய்ய இயலாது, சிய போட இயலாது. என்ன ஏன்,
ஒரு கண்டிஷன் என்ன இருக்குது, இரட்டை சங்கிலி அடைப்புக்குள்ள ஒரு ஆள் திரும்பவும் என்ன செய்யலாது, வர இயலாது. அப்ப நாம ஏற்கனவே சி என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம். அப்ப இவர் வர மாட்டார். ஐ வருமா? எஸ், ஐ நான் இன்னும் எழுதல, வரும். எல், எல்லும் வரும். ஏ வருமான்னு கேட்டால் ஏயும் என்ன செய்யும், வரும். டி வரும். ஐ வராதுன்னு நாங்க ஆல்ரெடி அதை எழுதிட்டோம். ஓம் ஆல்ரெடி எழுதிட்டோம். என்னும் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டோம், எழுதிட்டோம். ஆகவே என்ன, இந்த தொடையில பீண்டு செல்ற தொடையில யாரெல்லாம் மூலகங்களாக இருக்காக, ரைட், இந்த எழுதப்பட்ட இந்த எழுத்துக்கள் அனைத்தும் என்னையா வரப்போகுது, பீண்டு செல்ற தொடை இந்த மூலகங்களாக வரும். அதே டைம்ல நம்பர் ஆஃப் பி வந்து என்ன இருக்க போகுது, 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே நம்பர் ஆஃப் பி சமன் 9 ஆக இருக்கு. ரைட். மூன்றாவது கேள்வி, சி இந்த அப்படி ஒரு தொடை ஒன்று இருக்கு. அந்த தொடை என்ன எப்படிப்பட்ட ஆக்களை வச்சிருக்குன்னு சொல்லிச்சேன்னா, அந்த தொடைக்குள்ள போய் பார்த்தீங்க என்றால் எப்படிப்பட்ட ஆக்கள் இருப்பாங்க, 2க்கும் 13க்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள், 2க்கும் 13க்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள். அப்ப சீன்னு சொல்ற தொடைக்குள்ள யாரெல்லாம் வரலாம், முதன்மை எண்கள் என்ன, 3 வரும். என்ன 2 வராது, 2க்கும் 13க்கும் வந்திருக்கு. 3 5 7 11 13 வருமானு கேட்டால் வராது. என்ன 13க்கும் இடையில் உள்ள, அப்ப 13 வராது. ஆகவே நம்பர் ஆஃப் சி சமன் எத்தனை பிள்ளைகள், 4 என்று வரும். டிய பார்த்தோம். டீன்ற ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்படிப்பட்ட கூட்டம், அதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் எப்படியான ஆக்கள் இருப்பாங்க, இரு முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதக்கூடிய 0க்கும் 20க்கும் இடையில் உள்ள நிறைவெண்கள், 0க்கும் 20க்கும் இடையில் உள்ள நிறைவெண்கள். ரைட். இரு முதன்மை எண்களின் பெருக்கமாக எழுதக்கூடியது. ஏன்னா 2 முதன்மை எண்கள் என்ன புள்ளியில் வரும், 2 3 5 7 என்ன 11 15 வராது தானே, 16 வராது, 17 வரும். இப்ப பிரச்சனை என்னென்றால், இரு முதன்மையன்களின் பெருக்கமாக எழுதக்கூடிய 0க்கும் 6க்கும் இடையில் உள்ள நிறைவெண்கள் என்ன வரலாம், இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாக்க 2 முதன்மையன்களை பெருக்கி எழுதுறா, 2ஓட 3 பெருக்கணும் என்ன வரும், 6 வரும். என்ன 6 வரும். 2ஓட 5 பெருக்கணும்டால் 2 5 10. 2ஓட 7 பெருக்கணும்டால் 14. 2ஓட 12 பெருக்கினால் 22. ஆனா அது 20 என்ன செஞ்சிடும், தாண்டிடும். அது வரையில வேற என்ன நிறைவெண்கள் எழுதலாம், 3ஓட 5 பெருக்கணும்டால் 3 5 15. 3 7 21. ஆனா அதுக்காக நாங்க போகல, 5ஓட 7 பெருக்கணும் 35 வந்துடும். சோ இவ்வளவு தான் என்னையா வரலாம், டியினுடைய மூலகங்களாக வரலாம். ஆகவே நம்பர் ஆஃப் டி சமன் எத்தனை பிள்ளைகள், டிக்குள்ள எத்தனை பேர் ஆக்கள் இருக்காங்க, 4 பேர் ஆக்கள் இருக்கு. ஆகவே நம்பர் ஆஃப் டி சமன் 4 என்று வரும். நம்பர் ஆஃப் டி சமன் 4 என்று வரும். ரைட். அப்ப இவ்வளவு விஷயங்கள் தானே என்னென்றால் இதுல என்ன ஒரு அறிமுகமாக உங்களுக்கு என்ன தந்திருக்க, நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள். இதுல நீங்க இன்னொன்று பார்த்திருப்பீங்க, என்ன இன்னொரு முறையில நீங்க தொடையை விவரிச்சிருப்பீங்க, வெண்வரி படம் மூலம் தொடையை விவரித்தல் என்ன செய்யணும், நாங்க பட்டத்தை பயன்படுத்துவோம். என்ன உதாரணத்துக்கு இப்ப சீன்னு சொல்லி ஒரு தொடையை நாங்க வெண்வரி படத்துல காட்டா, ஒரு வட்டம் அல்லது நீள்வட்டத்தை நாங்க பயன்படுத்தலாம். ரைட். அந்த வட்டத்துக்குள்ள யார் இருப்பாங்க, அந்த சீன்னு சொல்ற தொடையின் ஆக்கள் எல்லாம் இருக்கு, மூலகங்கள் எல்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு, 3 5 7 11. ஏன்னா அப்ப இதுக்குள்ள நாங்க மூலகங்களை வேறுபடுத்துறதுக்கு என்ன பாவிக்க மாட்டோம், கமா பாவிக்க மாட்டோம். எப்ப கமா பாவிக்கணும், இரட்டை சங்கிலி அடைப்புக்குள்ள மூலகங்களை வேறுபடுத்த நாங்க என்ன செய்யணும், கமாவை பாவிக்கணும். பாவிக்காட்டி பிழை. என்ன கட்டாய மூலகங்களை வேறுபடுத்துறதுக்கு கமா பாவிக்கணும். அதே டைம்ல என்ன ஒரு மூலகம் 2ஆம் தரம் என்ன ரிப்பீட் ஆக இயலாது, 2 தரம் ஒரு ஆள் என்ன செய்யலாது, வர இயலாது. ஒரே ஒரு தரம் தான் என்ன செய்யணும், அந்த சங்கிலி அடைப்புக்குள்ள அவரு இருக்கணும். அப்ப இந்த விஷயங்கள் என்ன அடிப்படையான விஷயங்களா நாங்க வந்துட்டு பார்த்தோம். சரியோ, ரைட். இப்ப பிள்ளை நீங்க இதுக்குரிய விடை எழுதுங்க.
ஈன்ற ஒரு தொடை இருக்குது. ஏன்னா இந்த தொடைக்குள்ள யாரெல்லாம் விரிப்பாங்கன்னு சொன்னா 5ற்கும் 10ற்கும் இடையில் உள்ள முழு எண்கள் இருக்கும். இத்தொடைக்கேற்ப ஈயின் மூலகங்களை எழுதுக, நம்பர் ஆஃப் ஈயை காண்க. ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. ஈயின் மூலகங்களை எழுதுக. இப்ப ஈயின் மூலகங்களை எழுத சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப என்னண்டு மூலகங்கள் எழுதுறதுக்கு நான் என்ன செய்வேன்? இரட்டை சங்கிலி அடைப்பு பயன்படுத்தப்படுறேன். 5ற்கும் 10ற்கும் இடையில் உள்ள முழு எண்கள் என்றால் 6, 7, 8, 9 வரும். முதலாக கூடிய எழுதி. ரெண்டாவது என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ஈயை காண்க. நம்பர் ஆஃப் என்ன? ஈயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை என்ன புள்ளியில் வரும்? 4 வரும். என்ன இந்த கேள்விகள் வந்து என்ன செய்யலாம்னா எக்ஸாம்ஸுக்கு வரலாம். ரைட், பார்ட் 1க்கும் வரும், பார்ட் 2க்கும் வரும். பார்ட் 1க்கு வந்து அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் தருவான். இதுக்கு என்ன செய்யலாம்? 2 மார்க்ஸ் தரலாம், அல்லது 1 மார்க்ஸ் என்ன செய்யலாம் தரலாம். சரியா நீ? ரைட். அப்ப இந்த அமைப்புகள்ல இந்த கேள்விகள் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் செய்யணும். அப்ப இவ்வளவு தானே என்னண்டா அடிப்படையாக வந்து இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த தொடைகள் என்ன ஒரு ஆள் தொடையா இல்லையான்னு டெஸ்டுக்கு நாங்க பார்த்தா இப்ப என்ன செய்யப்படுறோம்? இந்த தொடையின் மூலகங்களை அடிப்படையாக வச்சு இந்த மூலகங்கள் பேட்டர்ன் எல்லாம் பார்த்து எப்படி வருது, மூலகங்கள் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே எண்ணிக்கையில் இருக்கா, மூலகங்கள் எழுதி முடிக்கலாமா, ஏன்னா இதை வச்சு நாங்க ரைட் அந்த தொடைகளுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு பேரு வைக்கும். ஒரு பேர் என்ன செய்யறோம்? வைக்கும். முடிவுள்ள தொடை, முடிவெளி தொடை சொல்லி என்ன செய்யறோம்? 2 வகையான பேரு வைக்கும். முடிவுள்ள தொடை நினைச்சுன்னா என்னண்டா அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆக்களை நீங்க எழுதி முடிக்கலாம். எழுதி என்ன செய்யலாம்? முடிக்கலாமாக இருந்தால் அது முடிவுள்ள தொடையாக வரும். உதாரணத்துக்கு ஏன்ற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எப்படியான கூட்டம்? 0 50 வரையுள்ள 5 மடங்குகளை வச்சிருக்கும். அப்ப இது எழுதுங்க பிள்ளைன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? எழுதுவீங்க. என்ன 5, 10 இப்படி என்ன செய்வீங்க? 5 மடங்குகள் என்ன செய்வீங்க? 50 வரை எழுதி முடிப்பீங்க. எழுதலாம் தானே? சோ எழுத ஏழுமாக இருந்தால் இவர் என்னையாக வருவாரு? முடிவுள்ள தொடையாக என்ன செய்வாரு? வருவாரு. பி நிறைவெண்கள் எழுதுங்க பிள்ளை சொல்றேன். நிறைவெண்கள் எழுதுங்க பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நிறைவெண்கள்டா யாரு? ஏன்னா நாங்க போன யூனிட்ல பார்த்து நிறைவெண்கள்டா யாரு? ஒரு பெண்கோட்டுல நாங்க யாரெல்லாம் எழுதப்போறோம் நேரடியாக அவங்க எல்லாருமே என்னையா இருப்பாங்க? நிறைவெண்களா இருப்பாங்க. இது முடிகிற வேலையா பிள்ளைகள் இல்ல. என்ன 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு செய்யலாம், எழுதிட்டே போகலாம். இங்கால மறையை பார்த்தோம்னா மறையிலே நிறைய நாங்க என்ன செஞ்சுட்டு போகலாம், எழுதிட்டே போகலாம். ஆகவே இதை நீங்க என்னன்னு சொல்லலாம்? இதுக்கு மூலகங்கள் இதுக்குத்தான். ஏன்னா எல்லாரும் நாம் என்ன செய்வோம்? ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட ஒரே மாதிரிக்கான விடையைத்தான் சொல்ல போறோம். ஆனா என்ன பிரச்சனை? நாங்க இதை என்ன செய்யலாது? எழுதி முடிக்க இயலாது. எழுதி முடிக்க இயலாது. இப்ப இது எப்படி வரப்போகுது? நிறைவெண்கள்னு சொல்லல. ஏன்னா இங்கால மறையாகவும் என்ன செஞ்சுட்டு போக போகுது? அது வந்துட்டு வரப்போகுது. என்ன நேரல் என்ன செய்ய போகுது? தொடர்ந்து போகுது. என்ன இது எங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு இதை எழுதி முடிக்கிறதுக்கு. ஆகவே இவர் என்னையா வருவாரு? முடிவிலி தொடையாக என்ன செய்வாரு? வருவாரு. இவர் முடிவிலி தொடையாக வருவாரு. சி சி என்ன? 0, 1 ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்தி எழுதக்கூடிய எண்கள். என்ன என்ன எண்கள் எழுதலாம்? ஒரு ஆள் 10 எழுதுவாரு. என்ன இன்னொரு ஆள் என்ன எழுதுவார்? என்ன இது முடியுமா? இப்படி வேலை முடியாது. ஆனா எழுதலாமான்னு கேட்டா எழுதலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டைமுக்கு ஒரே மாதிரி விட வருமான்னு கேட்டா வரும். என்ன பிரச்சனை? நாங்க எழுதி என்ன செய்ய மாட்டோம்? முடிக்க மாட்டோம். எழுதி முடிக்க மாட்டோம்னு சொல்றதுனால இவரும் என்னையா வரப்போறாரு? முடிவிலி தொடையாக என்ன செய்யப்படுறாரு? வரப்போறாரு. டி டி என்ன? 25,265 எனும் எண்ணில் அமைந்துள்ள இலக்கங்கள். என்ன இப்ப நாங்க வேகமா இணைஞ்சிருவோம், இதை எழுதி முடிச்சிருவோம். அப்ப இதென்ன வரப்போகுது பிள்ளைகள்? முடிவுள்ள தொடை. முடிவுள்ள தொடையாக வரும். 5வது என்ன? முதன்மை அல்லாத நேர் நிறைவெண்கள்.
முதன்மையின் அல்லாத நேர் நிறைவெண்கள் கேட்டாலும் என்ன, முதன்மையின் அல்லாத நேர் நிறைவெண்கள் கேட்டாலும் என்ன, 1 வரும், 2 வராது, 3 வராது, 4 வரும், 5 வராது, 6 வரும், 7 வராது, 8 வரும். இப்படி என்ன செஞ்சுட்டு போவோமே, அப்படியே போயிட்டே இருக்கு. என்ன, முடிக்கலாமா? முடிக்கலாது. ஆகவே இவரும் யாரு? ஒரு முடிவிலி தொடையாக என்ன செய்யப்படுறாரு? வரப்போறாரு. முடிவிலி தொடை, முடிவிலி தொடை. ரைட். அப்ப இவ்வளவு விஷயங்கள் தான் என்ன பிள்ளை? முடிவுள்ள தொடை, முடிவிலி தொடை வார விஷயங்கள். ரைட், சரிதானே? விளங்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம். நாங்க பார்க்க போறது என்ன, கேள்வி என்ன பிள்ளை? கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு தொடையினது மூலகங்களை எழுதி நமக்கு தெரிகிறது. அதிலிருந்து சமதொடை ஜோடிகளையும் சமவலு தொடை ஜோடிகளையும் தெரிந்தெழுதுகிறது. 2 விஷயம் இருக்கு. சமதொடைகள் தெளிச்சன என்றால் 2 தொடைகளை நாங்க ஒப்பிட, ஏன்ற ஒரு தொடை இருக்காரு, அவர மூலகங்களை பார்த்தோம்னு சொன்னா 2, 4, 6 வருகிறது. நீண்ட ஒரு தொடை இருக்காரு, இவர மூலகங்களை பார்த்தாலும் ஏதோ ஒரு அடிப்படையில என்ன செய்யுது, 2, 4, 6 வருது. 2 பேர மூலகங்களும் 2 தொடைகளினுடைய மூலகங்களும் ஒரே மாதிரி இருக்கேன்னு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? ஆகவே ஏ கமா பி என்பன என்ன சம தொடைகளாகும். சம தொடைகளாகும் முடிவுக்கு என்ன செய்வோம்? வரும். சமவளத்தொடைன்ற என்ன? சமவளத்தொடைன்ற என்னென்றால், இப்ப நாங்க நம்பர் ஆஃப் ஏ என்ன பிள்ளைகள்? 3. நம்பர் ஆஃப் பி என்ன பிள்ளைகள்? அதுவும் 3 தான். இப்ப 2 பேர மூலகங்களோட எண்ணிக்கையும் எப்படி இருக்கு? சமனாக இருக்கு. ஆகவே இன்னொரு முடிவுக்கு என்ன வரலாம்? ஏ கமா பி என்பன என்ன சம வலுத்தொடைகள் ஆகும். சமவலு தொடைகள் ஆகும். இப்ப நாம 10 தொடைகள் ஒப்பிடுறோம். 10 தொடைகளுக்குமே என்ன மூலகங்களோட எண்ணிக்கை சமனாக இருந்தா அந்த 10 தொடைகளைக்கும், அந்த 10 தொடைகளை நாங்க என்னன்னு சொல்லலாம்? 10 தொடைகளுமே சமவலு தொடைகள் சொல்லலாம். 2 தான் என்ன அடிப்படையாக வர விஷயம். இதுல சொல்றேன் என்னன்னா, எங்கட கேள்விகளுக்கு வரக்கூடிய மூலகங்களை ஃபர்ஸ்ட் எழுதி கொள்வோம். என்ன இந்த மூலகத்தை எழுதுவோம். என்ன 10லும் குறைந்த 3இன் நேர் மடங்குகள் 3, 6, 9 வரும். கியூ திகதி என்னும் சொல்லில் அமைந்துள்ள எழுத்துக்கள் என தீனா காண. ஆர் 0லிருந்து 10 வரையுள்ள ஒற்றை எண்கள் 1, 3, 5, 7, 9. எஸ் எஸ் என்ன 3, 6 சாரி 3693 எனும் எண்ணில் அமைந்துள்ள இலக்கம். என்னென்ன இலக்கங்கள் இருக்கு? 3, 6, 9. என்ன டி டீன்ற மூலகங்கள் என்ன? ஆங்கில அரைச்சுவடியில் உள்ள உயிரெழுத்துக்கள் ஏ, இ, ஐ, ஓ, யு. பி கனவு என்னும் சொல்லில் அமைந்துள்ள எழுத்துக்கள் என்ன? கானா, கமா, நானா, கமா, இது எல்லாமே என்ன பிள்ளை? தொடைகளுக்குரிய உதாரணங்கள் என்ன உங்களுக்கு விளங்கி இருக்கு. நாங்க ஆரம்பத்துல என்ன தொடைகள்டா யாருன்னு பார்த்தோம் தானே. அப்ப நாங்க கொஞ்சம் உதாரணங்கள் தான் பார்த்தோம். பாருங்க எவ்வளவு தொடைகள் நாங்க எழுதுறோம்னு சொல்லி. இப்படி நீங்க நிறைய தொடைகள் என்ன செய்யலாம்? நம்மட சூழல்ல இருந்து, நம்மட பாவனைகள்ல இருந்து நாம என்ன செய்யலாம்? எழுதலாம். இதுல என்ன விஷயம்? இதுல யார் சம தொடைகள், யார் சமவெளி தொடைகள் நீங்க நோட் பண்ணுங்க பார்ப்போம். சம தொடைகள் யாரு, சமவெளி தொடைகள் யாரு சொல்லி நோட் பண்ணுங்க பார்ப்போம். சோடிகள் என்ன? சோடிகள். சம தொடைகள் யாரு, சமவெளி தொடைகள் யாருன்னு நோட் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் எஸ் வந்து என்ன? 3. நம்பர் ஆஃப் டி என்ன? நம்பர் ஆஃப் டி வந்து என்ன? 5. நம்பர் ஆஃப் வி என்ன பிள்ளைகள்? 3. என்ன இப்ப எனக்கு எண்ணிக்கை எழுதணும்னு பாருங்க.
மூன்று வாராக்கள் யாராரு என்ன மூன்று வார் ஆகவே யாரு பி கமா எஸ் கமா வி இவங்க மூன்று பேர் என்ன சொல்லுங்க என்ன சம வலுத்தொடை சம வலுத்தொடை ஏன் எண்ணிக்கை எப்படி இருக்கு சமனா இருக்கு இது ஒரு கூட்டம் அடுத்தது 5 இருக்கு 5 ஆகவே ஆர் கமா டி அதுவும் என்னன்னு வரப்போகுது சம வலுத்தொடை இவங்கள என்ன சம வலுத்தொடை இது வாரா ரைட் அடுத்தது என்ன செய்யலாம் ஒரே மாதிரி யாருல சரிக்கான எஸ்ஸும் பி எஸ்ஸும் பி வேற இருக்க ஒரே மாதிரி வர்றது இல்லை ஆகவே பி கமா எஸ் பத்தி என்ன சொல்லலாம் சம சொல்லலாம் சமதொடைன்னு சொல்லலாம் ரைட் இப்ப உங்களோட விடையை நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள் பார்க்கலாம் என்ன சரியா இருக்கா இல்லையான்னு சரிதானே இப்ப இவ்வளவுதானே என்ன இந்த சமவளத்தொடைகள்ல வரக்கூடிய விஷயங்கள் சமவளத்தொடைகள் வரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு என்ன அப்ப இது என்ன அகிலத்தொடைக்கு நாங்க பாவிக்கிற குறியீடு அகிலத்தொடைன்னு சொல்லிச்சு என்னன்னா அவர்ல என்ன உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 சரியா ஒரு பெரிய என்ன ஒரு தொடை என்று இருக்குது நான் என்ன செய்யறேன்டா இதுல இருந்து இன்னொரு தொடைய நாம எழுதுறோம் எப்படி 2 4 6 என்ன இது ரெண்டையும் பாருங்க இந்த 2 4 6 8ங்கிறது நாங்க என்ன செய்யலாம் எங்க இருந்து எடுக்கலாம்னு சொல்லிச்சேன்னா இந்த அகில தொடைக்குள்ளிருந்து இந்த அவ்வளவு மூலகங்களை நாம எடுக்கலாமா இல்லையா அதாவது ஏயில் இருக்கக்கூடிய மூலகங்கள் எல்லாமே அகிலத்தொடையில இருக்கு இன்னும் என்ன அதையும் விட அதிகமான மூலகங்கள் அதை தவிரவும் அதிகமான மூலகங்கள் என்ன செய்யுதுன்னா இவருக்கு எப்படி இருப்பாரு பெரிய தொடை இன்னும் சொல்ல போனா இப்ப நம்மளோட ஸ்கூல் எடுப்போம் நம்மளோட பாடசாலையில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் நாங்க அகிலத்தொடையாக பார்க்கலாமா இல்லையா பார்க்கலாம் அதுக்குள்ள நாம் ஒரு கூட்டம் இருக்கோம் யாரு தரம் 9 தரம் 9 ஒரு கூட்டம் இருக்கோம் அப்ப இந்த நம்ம ஒரு கூட்டம்ன்ற ஒரு தொடை தானே நாம இன்னொரு பெரியோரு கூட்டத்துக்குள்ள இருக்கோமே அந்த பெரிய கிரௌட் எது ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்குள்ள கிரேட் 9ங்கிறது என்ன இன்னொரு கூட்டம் கிரேட் 10ங்கிறது இன்னொரு கூட்டம் குட்டி குட்டி கூட்டங்கள் அப்ப இந்த குட்டி குட்டி கூட்டங்கள் நிறைய வச்சிருக்கிற இந்த பெரிய கிரௌண்டுக்கு தான் என்ன பேரு அகிலத்தொடை சிம்பிளா விளங்கி கொள்ளுங்க என்ன அகிலத்தொடைன்னா என்ன நிறையவே சின்ன சின்ன கூட்டங்களை வச்சிருக்கிற பெரிய கூட்டம் தான் யாரு அகிலத்தொடை இப்ப இலங்கையை நாம் என்ன செய்யலாம் ஒரு அகிலத்தொடையாக எடுத்தா அவருக்குள்ள வர குட்டி குட்டி தொடைகள் யாரு மாவட்டங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்ன அதனே வரப்போகுதுன்னா இலங்கைன்னு செல்ற பெரிய ஒரு கூட்டத்திலிருந்து வேற வேறையாக குட்டி குட்டி கூட்டம் என்ன செய்ய போறாங்க வரப்போறாங்க இவ்வளவுதான் அகிலத்தொடைன்னு செல்றது அப்ப இந்த அகிலத்தொடையில இருந்து உருவாகிற இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் என்ன பேருண்டா பிள்ளைகள் ஊபசொடைன்னு சொல்லி என்னன்னு சொல்றாங்க உபசொடைன்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கலாமே இல்லையா பீண்டு ஒரு கூட்டம் இருக்கு அந்த பீண்டு சென்ற கூட்டத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கா 1 2 3 ஆனா உங்களுக்கு தெரியும் என்ன இந்த 1 2 3 ஏற்கனவே எங்க இருக்குது இந்த பெரிய சொடைக்குள்ள இருக்கு